நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்களுக்கு சலிப்பு ஏற்படாம இருக்கணுமா? அது எப்போ வரும்? அந்த வேலையை நீங்க என்ஜாய் பண்ணி பண்ணும்போது தான் வரும். அப்பதான் அந்த வேலையோட அவுட்புட் உங்களுக்கு பெருமளவுல பலனையும் கொடுக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் குவாண்டம் ஜம்ப். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குள்ளயும் நிறைய கிஃப்ட், நிறைய டேலண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம அத நோட்டீஸ் பண்ணாமே வச்சிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஆத்தர் ரிச்சர்ட் பிரைஸ் இவர் தான் சொல்லியிருக்காரு. சரி, இப்போ முதல்ல குவாண்டம் ஜம்ப் அப்படின்னா என்னன்னு பாத்துருவோம். ஒவ்வொரு ஆட்டம்ல எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இந்த மூணுமே இருக்குது இல்லையா? சோ எலக்ட்ரான்றது அதனோட ஆர்பிட்டை சுத்திக்கிட்டே இருக்கும். அது சுத்தும் போது ஹை எனர்ஜில சுத்திட்டு இருக்கும் போது டவுன் ஆகி லோ எனர்ஜிக்கு வந்துடும். அதோடைய எனர்ஜி ரெடியூஸ் ஆக அது புரோட்டானை கிரியேட் பண்ணும். எப்பெல்லாம் எனர்ஜி கம்ப்ளீட்டா டவுன் ஆகுதோ அப்ப என்ன பண்ணும்? அது கிரியேட் பண்ண அந்த புரோட்டானை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு ஹை எனர்ஜில ஜம்ப் பண்ணிடும். அப்ப என்ன ஆகும்? எலக்ட்ரானுக்கு ஹை எனர்ஜி வந்துடும். சோ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அது டவுன் ஆகும் போது புரோட்டானை அது கிரியேட் பண்ணும், திரும்பவும் அதை அப்சர்வ் பண்ணும். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மேரத்தானோ இல்ல ஓட்ட பந்தய போட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஆரம்பத்துல எல்லாரும் உற்சாகமா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இல்ல நடப்பாங்க. சோ அது கொஞ்ச நேரம் போக போக அவங்களுடைய எனர்ஜி லெவல் அப்படியே டிராப் ஆயிடும். அந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு உற்சாக பானம், அதாவது எனர்ஜி ட்ரிங்க் அந்த மாதிரி பருகும் போது என்ன ஆகும்? அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி சடனா வரும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த எலக்ட்ரான்ல புரோட்டான்ங்கிறது ஒரு எனர்ஜி ட்ரிங்கா இருக்கும். இந்த குவாண்டம் அப்படின்ற வார்த்தை நம்ம பிசிக்ஸ்லயோ இல்ல மேத்தமெட்டிக்ஸ்லயோ அப்படிதான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா தியரி படி முன்ன இருக்க பிளேஸ்ல இருந்து நினைக்கிற பிளேஸுக்கு கம்மியான டைம்ல டிராவல் பண்றதுதான் குவாண்டம் ஜம்ப் இல்ல குவாண்டம் லீப் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அதாவது இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருந்து கனவு வாழ்க்கைய அடையிறது. இப்போ நமக்கு உதவி பண்ண யார் வரப்போறா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. ஆனா லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் இப்படி இந்த மாதிரி பிரபஞ்சமே இது மூலியமா நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்? சக்சஸ் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ், ஒரு லெங்தியான ப்ராசஸ். நம்ம படிப்படியாதான் முன்னேறணும் அப்படிலாம் நினைப்போம். ஆனா ஆக்சுவலா அப்படி கிடையவே கிடையாது. இந்த குவாண்டம் லீப்பிங்க பயன்படுத்தி ரொம்ப வேகமா ஸ்மார்ட்டா பண்ணலாம். இந்த குவாண்டம் லீப்பை நீங்க அடையணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க மைண்ட் செட்டை முதல்ல சேஞ்ச் பண்ணணும். மற்ற மக்களை விட அதிகமான பாசிட்டிவிட்டி உங்களுக்கு அதிகமா இருக்கணும். நம்மள நிறைய பேரு ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாலே ஒருவேளை அது தப்பாயிட்டா என்ன பண்றது, பிளான் பி இருக்கணும்ல அப்படின்னு யோசிப்போம். அப்பதான் பேக்கப் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். ஆனா இது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டை கண்டிப்பா கிரியேட் பண்ணும். நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அடையறதுக்கு தேவையான பிளான போட்டு அது என்னால கண்டிப்பா பண்ண முடியும்னு நம்பணும். உங்க மேல முழு கான்பிடன்ஸ் வைக்கணும். உங்களை சுத்தி இருக்க மக்களோட கம்பேர் பண்ணி உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் இழக்கவே கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன விஷயம் நீங்க ஆசைப்படுறீங்களோ அதுல மட்டும்தான் உங்க முழு போக்கஸ் இருக்கணும். நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபீல் பண்ணணும், அதே மாதிரி நடந்துக்கணும். இது கிட்டத்தட்ட லா ஆஃப் அசம்ஷன் மாதிரி. இப்போ இந்த லா ஆஃப் அசம்ஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இப்ப எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிச்சயமா இருக்கும். சில பேருக்கு நல்ல ஒரு ஓன் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். சில பேருக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னு ஆசை இருக்கும். சில பேருக்கு வெல்த் வயசுல ரொம்ப இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்ற ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் ஹெல்த் வயசுல மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க, எனக்கு ஆரோக்கியமான உடல் வேணும் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம். அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க்கா போட்டுட்டு இருப்போம் இல்லையா? சோ இந்த மாதிரி சக்சஸ் ஆவறதுக்கும் அது ஃபெயிலியர் ஆவறதுக்கும் நம்ம மட்டும்தான் காரணம்.
இப்போ நம்பன்னு நான் சொல்லும் போது முக்கியமா நம்மளோட எண்ணங்கள் தான் அதுக்கு காரணம். அதாவது நம்ம தாட்ஸ், அதாவது கான்சியஸாவோ சப்கான்சியஸாவோ ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்கள் மட்டும்தான் நமக்கு அதுக்கு காரணம். நம் எண்ணம் போல்தான் வாழ்க்கை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதை நோக்கிதான் நம்ம வாழ்க்கையும் நகர்ந்து போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கிறது தான் லா ஆஃப் அசெப்ஷன். அதாவது நம்ம கான்சியஸா அசியூம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே எதிர்பார்க்கிற விஷயம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம நம்பணும். அப்படி நம்ம அசியூம் பண்ண போதுதான் சீக்கிரமாவே அந்த விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நினைக்கக்கூடிய இலக்கை சீக்கிரமா அடைய மைண்டால நம்ம தயாராயிடுவோம். நம்ம மைண்ட் செட்டை ரெடி பண்ணிட்டாலே போதும், நம்ம நினைச்சதை அடைய தேவையான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்க முடியும். ஸோ நீங்க என்ன இலக்கு அடைய நினைக்கிறீங்களோ அது ஃபைனல் அவுட்கம் உங்க மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இதுதான் குவாண்டம் லீப்பிங்ல இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்ப சொல்லணும்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம், பெட்டரான பொசிஷன் கிடைக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா அதுக்கான வாய்ப்பு வரும்போது புது வேலை, அங்க எனக்கு யாருமே தெரியாது, நான் என்ன பண்ணுவேன், பேசாம எங்கே இருந்துடலாமா அப்படின்னு நினைப்போம். இப்படி இருக்கிறப்போ நம்ம நினைச்ச அந்த ட்ரீம் லைஃப அடையவே முடியாது. ட்ரீம் லைஃப் அடையறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை சரியா பயன்படுத்தணும். வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தினா மட்டும்தான் எந்த இலக்கா இருந்தாலும் அதை அடைய முடியும். பாருங்க, என்ன ஃபெயிலியர் வந்தாலும் உங்களுடைய கனவுகளை நீங்க தீர்மானமா இருக்கணும். கிவ் அப் பண்றத பத்தி யோசிக்கவே கூடாது. உங்களுக்கு வரக்கூடிய ஃபெயிலியர்ஸ தடைகளை பார்க்காம நீங்க லேர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸா பாருங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு வருஷம் தான் சக்சஸா அடைய முடியும். ஸோ ஃபெயிலியர்ஸை பார்க்காம அந்த ரிஸ்கை சமாளிச்சு அதை எப்படி மேல வரலான்னு யோசிங்க. நிறைய நேரங்கள்ல பார்த்தோம்னா நம்ம ஒரு சில வேலைகளை பார்த்தோம்னா ரொம்ப மொனோட்டனஸா அப்படியே பண்ணிட்டு இருப்போம். சில டைம்ல ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டோம், அது அப்படியே ரொட்டீனா பண்ணிட்டு இருப்போம். ஆனா உங்களோட ட்ரீம் லைஃப் அடையணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம செய்யற எந்த வேலைக்கு மத்தவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கணும், அதுக்கு கொஞ்சம் நம்ம விங்ஸ் கொடுக்கணும். அப்படி பண்ணும்போது உங்களோட ட்ரீம் லைஃப ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே எப்படி அந்த குவாண்டம் ஜம்ப் இதை யூஸ் பண்ணி நம்மளுடைய ட்ரீம் லைஃபை அட்டென்ட் பண்றதுன்னு. இதுல ஒரு கீ பாயிண்ட்ஸா ஒரு 3 இல்ல 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. அது ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். முதல்ல டிஃபைன் யுவர் குவாண்டம் கோல்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்க ட்ரீம் என்னன்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அழகான வீடு வாங்கணுமா, இல்ல என்ன புரிஞ்சுக்கக்கூடிய நல்ல லைஃப் பார்ட்னரா அமையணுமா, இல்ல என்னோட ட்ரீம் கம்பெனில நான் வேலை பார்க்கணுமா, இப்படி நிறைய கோல்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது என்ன வேணா கூட இருக்கலாம். ஆனா அது உங்களுக்கு அது மகிழ்ச்சியும் மன நிறைவையும் கொடுக்குதான்னு பாத்துக்கோங்க. அடுத்தது குவாண்டம் மைண்ட் செட். இப்ப நம்ம செட் பண்ண கோல்ஸுக்கு ஏத்த மாதிரி மைண்ட் செட்டை மாத்தணும். அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கோலுக்கு தேவையான பிளான்ஸை நோட் பண்ணுங்க, அது கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ உங்க ட்ரீம் கோல்ஸை அடைஞ்ச மாதிரி அசியூம் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுங்க. மைண்ட் செட்டை எப்பயுமே பாசிட்டிவா வச்சுக்கோங்க. அப்போ நீங்க நினைச்ச விஷயத்த குவிக்கா குவாண்டம் ஜம்பிங் மூலியமா அடைய முடியும். நம்பர் 3, பில்ட் ஸ்ட்ராட்டஜிக் நெட்வொர்க்ஸ். இப்போ நெட்வொர்க் அப்படின்னு சொல்லும் போது உங்களோட நெட் வொர்த்துக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். ஸோ அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். எப்பயுமே உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவான மக்களை வச்சுக்கோங்க. நம்பர் 4, மாஸ்டர் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த குவாண்டம் ஜம்பிங்ல இதுவே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. இது உங்களுக்கு தேவையில்லாம ஒரு கேட்ஜெட்ஸ் உங்களை யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுல டைம் வேஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இப்ப ஸ்க்ரோலிங் பண்ணி மைண்ட்லெஸ்ஸா ஸ்க்ரோலிங் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாம, அந்த மாதிரி அவங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணாம ப்ரொடக்டிவான விஷயங்களுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நிச்சயமா உங்களோட எஃபர்ட்டுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த குவாண்டம் லீப்பிங், இது குவாண்டம் ஜம்பிங் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். அதோட ஸ்டெப்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்றது எல்லாம் நம்ம நோட் பண்ணியிருப்போம். அது ப்ரிசைஸா சொல்லணும் அப்படின்னா இந்த புக்ல ஆத்தர் ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, ஆத்தர் ஒரு இடத்துல ஒரு இயற்கையான ஒரு சூழல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஈய அவரு நோட்டீஸ் பண்றாரு. அந்த ஈ என்ன பண்ணுது, ஜன்னல் வழியா ஒரு இடத்துக்கு உள்ள போக ட்ரை பண்ணுது. ட்ரை பண்ணும் போது அதால முடியல.
ஏன்னா அங்க கண்ணாடி இருக்கு, அதுக்கு தெரியல அங்க கண்ணாடி இருக்குன்னு. ஸோ அது தன்னைத்தானே வருத்திக்கிட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு தன்னுடைய அந்த சிறகு இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து உடைஞ்சு விழுற அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி அது ட்ரை பண்ணிருக்கு. அப்புறம் அதால முடியல. அப்ப என்ன பண்ணிருக்கு, மயங்கி கீழே விழுந்துருது. இது ஆத்தர் என்ன பண்ணிருக்காரு, அதை நோட்டீஸ் பண்ணி பக்கத்திலேயே அவ்வளோ பெரிய கதவு இருக்கு, அந்த மட்டும் ஒரு 150 டிகிரி ஜஸ்ட் திரும்பி பார்த்து இன்னொரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி அது பார்த்திருந்ததுன்னா தன்னோட லைஃபையும் சேவ் பண்ணிருக்கலாம், அது நினைச்சு அந்த இலக்கையும் அடைஞ்சிருக்கலாம். இதே மாதிரி தாங்க நம்ம வந்து லைஃப்ல கஷ்டப்படும் போது இந்த ஒரு வழிதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம நிறைய தருணங்கள்ல நம்மளுடைய நம்பிக்கைய லூஸ் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இந்த மாதிரிலாம் ஒரு தப்பான ஒரு டெசிஷன் கூட எடுத்து தன் லைஃபையே கூட முடிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. ஸோ அப்படிலாம் இல்லாம எப்பயுமே ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணி அடுத்தது என்ன அப்படின்னு யோசிச்சு இந்த குவாண்டம் லீப்பிங், இந்த குவாண்டம் ஜம்பிங் இதெல்லாம் பயன்படுத்தி நம்மளோட லைஃபை வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா நடத்தி கொண்டு போனோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேற்றைய தோல்வி இன்றைய வெளிச்சம், இன்றைய வெளிச்சம் நாளைய உச்சம். உச்சத்தை அடையலாமா?